செந்தமிழதான காதல் மழை பொழிந்தார் கொண்டதான கட்சியப்பன் இருபாதம் நண்பர்களே, கந்தபுராணத்தில் சென்ற வகுப்பில் நாட்டுப்படலம் நகரப்படலம் பார்த்தோம். அதன் பிறகு பாயிரப்படலம்னு ஒரு பகுதி உண்டு. பாயிரப்படலத்தில் புராணங்கள் எப்படி வந்தது வரலாறு சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு கந்தபுராண கதையை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். புராணங்கள் எப்படி வந்தன அப்படிங்கிறத ஒரு கதையா சொல்லியிருக்கிறார். பூ உலகத்தில் வேத நெறிகள் தடுமாறி போனதுனால திருமாலும் பிரம்மாவும் மிகவும் வருத்தப்பட்டு சிவபெருமானிடத்தில் போய் முறையிட்டாங்க. முறையிட்ட பொழுது சிவபெருமான் சொன்னார், திருமாலை பார்த்து, நீ மக்களிடத்திலே வைத்த மக்கள் நற்கதி அடைய வேண்டும் என்ற கருணையினாலே இந்த வேண்டுகோளை வைத்தால் நீ காத்த கடவுள் ஆகையினால நீயே உன்னுடைய அம்சங்களில் ஒரு அம்சத்தில் எப்பவுமே ஒரு பொருள் கீழே இறங்கி வரணும்னா முழுவதும் வர்றதில்லை, அந்த இடம் காலியாக போயிடுமே நினைக்கக்கூடாது, ஒரு ஊடு தான். அதனால உன் அம்சங்களிலே ஒரு அம்சத்தினாலே பூமியிலே வியாசன் என்று பிறப்பாய், பிறந்து வேதங்களை வகைப்படுத்துவாயாக. அதுக்கு முன்ன வேதம் வேற மாதிரியா இருந்தது. அப்ப பேர் என்ன தெரியுங்களா? கௌஷிகம், தலவகாரம், சாமம், இப்படி மூணா இருந்தது. இப்போ வந்து நாம வித்து, யஜுர், சாமம், அகர்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? பழைய காலத்தில் இந்த மாதிரி பெயர் இல்லைங்க. கௌஷிகம், தலவகாரம், சாமம் என்று 3 பெயர்ல இருந்தது. அப்படி 3ஆக இருந்தது தான் பின்னால வியாசன் 4ஆக படைத்தான். இப்பவும் கூட வேதம் 3 என்பதுதான் வழக்கு. வேதம் திரையி அப்படின்னு சொல்றது வழக்கு. அதர்வ வேதத்தை யாரும் பெரும்பாலும் சேர்த்துக் கொள்றதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல சில வேண்டாத விஷயங்களும் சொல்லியிருக்கு. வேள்விகள்ல கொஞ்சம் தீய பயனை தரக்கூடிய வேள்விகள், பகைவர் கொடுத்து செய்யக்கூடிய தீய பயன்களை தரக்கூடிய வேள்விகளும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அதர்வ வேதம் என்பது யாரும் ஏற்றுக்கொள்ற வழக்கம் இல்லை. அதனால இப்பவும் கூட வேதம் திரையினா 3ஆக இருப்பது அப்படின்னு தான் சொல்றாங்க. 3 இருந்ததுனாக்கா இருக்கு, எசு, ஆம் அப்படி. அதன் பிறகு அந்த வியாசன் பிராணங்களை கேட்டான். அந்த பிராணங்களை சூத முனிவருக்கு சொன்னான். சூத முனிவர் அதை பல இடங்களிலே சென்று பரப்பினார். இதுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட புராணங்கள்ல காந்தம் அப்படின்னு ஒரு புராணம், அதுல பல காண்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காண்டத்திலையும் உட்பிரிவு சம்ஹிதை அப்படின்னு பேர். அதுல இப்ப நாம கந்தபுராணம் படிக்கிறோம்னா வடமொழி ஸ்காந்தம்ங்கிறது இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. வடமொழி ஸ்காந்தம் ரொம்ப பெருசு, மகாபுராணம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு காண்டம், அந்த ஒரு காண்டத்துல ஒரு சம்ஹிதை, அதுக்கு சங்கர சம்ஹிதை அப்படின்னு பேர். அந்த சம்ஹிதையில தான் முருகப்பெருமானுடைய தோற்றமும் சூரபதுமனுடைய வதையும் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் என்னும் பெயரால தமிழ்ல மொழிபெயர்த்தார். இந்த சங்கர சம்ஹிதையில 7 காண்டங்கள் இருக்கின்றன. 7 காண்டத்துல 6 காண்டம் தான் இப்படி போறது வழி இல்லையம்மா, இப்படி போலாம் வாங்க. 6 காண்டங்களை மட்டும்தான் நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் மொழிபெயர்த்தார். 7வது காண்டம் ஒன்று உண்டு.
கம்பராமாயணம் அப்படிதானுங்க, 6 காண்டம். 7வது காண்டம் ஒன்று உண்டு, உத்தரகாண்டம். அதை ஒட்டக்கூத்தர் பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் உபதேச காண்டம் அப்படின்னு பேர். அந்த உபதேச காண்டத்துல தான் சூரபதுமனுடைய முந்தைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சூரபதுமன், அஜமுகி இவர்களுடைய முந்தைய வரலாறு, அவங்க ஏன் எப்படி சூரபதுமன் முதலியவர்களாக வந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் அந்த உபதேச காண்டத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல சைவர்களுக்குரிய விரதங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் சிவபெருமானை நோக்கி செய்யப்படுகிற விரதங்கள், உமையம்மையை நோக்கி செய்யப்படுகிற விரதங்கள், விநாயகப் பெருமானை நோக்கி செய்யப்படுகிற விரதங்கள், முருகப்பெருமானை நோக்கி செய்யப்படுகிற விரதங்கள், வீரபத்திரரை நோக்கி செய்யப்படுகிற விரதங்கள், இப்படி ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் பகுதி சூரராதிகள் ஒடுக்கச் சருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சருக்கம் ஒண்ணுங்க. சூரராதிகள் ஒடுக்கச் சருக்கம் என்ற சருக்கத்துல தான் இந்த சூரபதுமன் முதலியவர்களுடைய பழைய கதைகள் சொல்லப்படும். அதை தெரிந்து கொண்டாதான் இந்த கந்தபுராண வரலாறுங்கிறது எப்படி வந்தது, இந்த கந்தபுராண கதை எப்படி உருவாயிற்று அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடியும். அதை கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கர்கள் ஒருவராகிய கோனேரியப்பர் என்பவர் தமிழிடம் செய்திருக்கிறார். உபதேச காண்டம் என்ற பெயர்ல 7வது காண்டம். பழைய காலத்துல அந்த உபதேச காண்டம், பழைய காலம் என்று சொல்றது ரொம்ப பழைய காலம் இல்லைங்க, நம்ம ஆறுமுகனாவர்கள் காலம். ஆறுமுகனாவர்களுக்கு 100 வருஷத்துக்கு முற்பட்டவர் தான். அவங்கெல்லாம் அந்த உபதேச காண்ட பொருளை ரொம்ப அருமையா போற்றி எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்று கேட்டா, சைவத்துக்கு ஆதாரமான, அதிலே பக்தி நெறிக்கு ஆதாரமான அநேக செய்திகள் அந்த உபதேச காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் கந்தபுராணத்துக்கு முற்பட்ட வரலாறு என்ன, கந்தபுராணத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு. கந்தபுராணத்துல சூரபதுமன், சிங்கமுகன் இவங்கெல்லாம் நிலை வேற. இவர்களுக்கு முன்னோனாக ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அசுரேந்திரன் அப்படின்னு பேரு. அவனுக்கு எந்த புராணத்திலையும் அழிவே சொல்றது இல்லைங்க, அவங்க ஒடுக்கம் தான் சொல்லப்படும். அவன் போய் ஒடுங்கி உட்காந்துருவான். திரும்பவும் ஒரு சந்தர்ப்பம் வரும். எப்பவுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாறி மாறி போர் நடந்து கொண்டே இருக்குங்க. ஒரு காலத்துல தேவர்கள் ஒடுங்குவார்கள், அசுரர்கள் மேம்படுவார்கள். இன்னொரு காலத்துல அசுரர்கள் ஒடுங்குவார்கள், தேவர்கள் மேம்படுவார்கள். இதுதான் நிலை. அது இந்த அசுரேந்திரன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒடுக்கமே கிடையாதுங்க. அவன் போய் ஒடுங்கி இருப்பான். இன்னொரு காலத்துல வரும், அது எங்கேயாவது ஒரு கதையில சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால சூரராதிகள் ஒடுக்க சருக்கம் என்ற ஒரு சருக்கம் உண்டுங்க. அதுலதான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு இந்த பாயிர படத்தை நான் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுல ஒரு சில பாட்டுகள் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவாங்க. அது ஏன் சொல்லி காட்டுவாங்கன்னு கேட்டா, கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த கந்தபுராணத்தை பாடினார், புராணங்கள் எதுக்காக எழுதின அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் என்ன கருதி இருக்கிறார்கள் என்பதை அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது சிவபரம்பொருளினுடைய உண்மையையும் பரம்பொருள் தன்மையினையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாஸ்திரம் சில பேருக்கு மட்டும்தான் பயன்படும். தோத்திர நூல்கள் எல்லாருக்கும் பயன்படும். ஆனா தோத்திர நூல்கள்ல கதை இருக்காது. கதையை பற்றி குறிப்புகள் மட்டும் அங்கங்கே ஒவ்வொரு வரி 2 வரியில வரும். நம்ம தேவாரம் படிக்கிற பொழுது அநேக இடங்கள்ல கதையை பற்றி குறிப்புகள் வரும். அந்த கதைகளுடைய ஒழுங்கான தொடர்ச்சி அங்கதான் சொல்லப்படும். அப்போ நாம் தத்துவ ஞான நெறியையும் பக்தி நெறியையும் மக்களிடத்துல செல்வாக்குடன் நிலைபெறுத்துவதற்கு சாஸ்திரம் ஒரு பக்கம் முக்கியம். அதான் நம்ம மெய்கண்ட சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம். தோத்திரம் ஒரு பக்கம் முக்கியம், அதுதான் திருமுறை என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் புராணம். இந்த விஷயம் அந்த பாயிர படலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாயிர படலத்துல திருமால் இறைவனிடத்துல போய் முறையிடுகிற பொழுது நாட்டுல வேத நெறி தடுமாறி விட்டது. இது காலக்கோடாது, எப்பவும் வருங்க. தடுமாறும், திரும்பவும் நிலைப்படுத்துவாங்க, தடுமாறும், திரும்பவும் நிலைப்படுத்துவாங்க. இப்ப சாதாரணமா நம்ம நாட்டுல சங்க காலம் எப்படி இருந்துன்னு தெரியாதுங்க. அதுல வைதிக சமயம், சைவ சமயம் இருந்தது, வைணவ சமயம் இருந்தது,
முருகப்பெருமானை பற்றிய வழிபாடு இருந்தது, எல்லாம் இருந்து நாம் தெரியும். ஆனா அடுத்தாப்புல வந்து சமணமும் பௌத்தமும் ரொம்ப தலை தூக்க ஆரம்பிச்சு. சமணமும் பௌத்தமும் தலை தூக்குறது எந்த காலத்துல இருந்து கேட்டா கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் 400 வருஷம் நாட்டுல சரியான அரசு இல்லை. வெளியில இருந்து வந்தவங்கெல்லாம் ஆண்டுட்டு வந்தாங்க. அதுல சில பேர் சமணனா இருந்தாங்க, சில பேர் சமணனா இருந்தாங்க, சில பேர் சமணனா இருந்தாங்க, சில பேர் பௌத்தனா இருந்தாங்க. அதுக்கு பின்னால கூட பல்லவர்கள் உள்ள நுழைஞ்ச பொழுது சில பேர் வைணவனா இருந்தான். சிம்ம விஷ்ணு பல்லவன் ஒருத்தன் பேரை பார்த்தாலும் தெரியலாம், அவன் தான் தொடக்கம்ங்க. அவனுக்கு பின்னால வந்தவங்க சில பேர் சமணரா இருந்தாங்க. அப்படி சமண சமய செல்வாக்கு அதுல பரவி இருந்தது. நம்ம திருஞான சம்பந்தர் திருநாக்கர சுவாமி காலத்துல சமண சமயம் நல்ல ஞாபகம், சமண சமயம் ஒடுங்கிற்று, சமண சமயம் அழியல. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் காலம் எது? கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்ப கிபி 2ஆம் நூற்றாண்டு காப்பிய காலம்னு சொல்லுவாங்க. சிறப்பதிகாரம் மணிமேகலை தோன்றிய காலத்துல தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருந்தது. அது 7ஆம் நூற்றாண்டு ஒடுங்கிச்சு. திரும்பவும் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டுல பிற்கால சோழர்கள் தலையெடுத்து விடுகிறார்கள். விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், பராந்தக சோழன், அவனுக்கு பின்னாலதான் நம்ம ராஜராஜன்லாம் வர்றாங்க. இவங்க காலத்துல திரும்பவும் சமண சமயம் பௌத்த சமயம் தலையெடுத்து. அப்ப திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளாலும் திருநாவுக்கர சுவாமிகளாலும் ஒடுக்கப்பட்ட சமண பௌத்தர்கள் ஒரு 500 வருஷத்துக்குள்ள, 500 வருஷம் கூட சொல்ல முடியாது, 300 வருஷம் தான் நியாயமா சொல்லணும். 300 வருஷத்துக்குள்ள திரும்பவும் தலையெடுக்க ஆரம்பிச்சது. தலையெடுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லைங்க, அவன் தான் நம்ம தமிழுக்கு இலக்கணத்தை செய்து வச்சான். நன்னூல்னு ஒரு இலக்கணம் செய்தான் அவன் சமணன். இங்க விஜயமங்கலத்து பக்கத்துல சீனாபுரம் ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல இருந்து வருவார். அது விஜயமங்கலம் சீனாபுரம் எல்லாம் ஒரு சமண கேந்திரம்ங்க. பழைய காலத்துல அங்க சமண சங்கம் இருந்தது. இருக்குது 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 இருக்குது. சந்திரபிரபா தீர்த்தங்கிற கோயில் பேர் விஜயமங்கலத்தில் இருக்கிறதுக்கு. சீனாபுரத்துக்கு அப்படி ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அங்க இன்னும் இவங்களுடைய வரலாற்றுக்கு அடிப்படையான சுவடுகள், சிலைகள் இதெல்லாம் இருக்குது. வீர சோழியன் அப்படின்னு ஒரு நூல் செய்தான், புத்தமித்திரன் பேர், அவன் பௌத்தன். நம்ம ராஜராஜன் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து ஒரு பௌத்த பள்ளிக்கு இனாம் கொடுத்துருக்கான், அரசாங்கத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அவன் செய்வேன். ஆமா ஆமா, எல்லாம் குந்தவை ஜினாலயம்ங்கிற பேரால ஒரு சைன ஆலயம் அவன் உருவாக்கி இருக்கிறான். அதுக்கு குந்தவை ஜினாலயம். அது மாதிரி பிற்கால சோழர்கள் காலத்துல சமணமும் பௌத்தமும் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் விஜயநகர பேரரசு வர்ற காலத்துல கொஞ்சம் ஒடுங்கிச்சுங்க. இருந்தாலும் அவங்க வந்து காஞ்சிபுரம் பகுதியில போய் நிலை பெற்று விட்டாங்க. அங்கதான் அவளுக்கு தென்னார்காடு மாவட்டத்துல மேல் சித்தாமூர் கீழ் சித்தாமூர்னு 2 ஒண்ணுங்க. அதெல்லாம் சமண கேந்திரங்கள். எங்க மயிலத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த ஊர், திண்டிவனத்திலிருந்து மயிலத்துக்கு போற வழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்குது. அது மாதிரி எந்த சமயத்துக்கும் அழிவு கிடையாதுங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஒடுக்கம் உண்டு, மீண்டும் மலர்ச்சி உண்டு. இதுதான் நடக்குமே தவிர அழிவு என்பது எப்பவுமே இருக்கிறது. அந்த மாதிரி வேத நெறி தலை தடுமாறின காலத்துல திருமாலும் பிரம்மாவும் அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப வேடிக்கை இருக்குது. எல்லாரும் அவங்கள பிரம்மம்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, சில பேரு இப்படி ஆரம்பிச்சுட்டதுனால அவங்களுக்கு பயம். பிரம்மப்பொருள் வேற ஒன்று இருக்குது, நம்ம போய் பிரம்மம் நம்ம போய் பரப்பொருள் சொல்றாங்க. அதனால இந்த நிலை மாற வேணும்னு போய் வேண்டிக் கொண்டாங்க. அவர்கள் வேண்டிக் கொண்ட பாடல்களை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அது ரொம்ப ரொம்ப விரிவாக சொல்ல போறதில்ல, குறிப்பு தான் சொல்ல போறேன். அதை பார்த்துங்க. அதன் பிறகு நம்ம தட்சகாண்டத்துக்கு போயிடலாம். இருபதாவது பாட்டுல இருந்து 28வது பாட்டு வரையில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. இவங்க எல்லாரும் போனாங்க, தேவர்கள் படை சூழ 2 பேரும் போனாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, உங்க ஆட்சியெல்லாம் நல்லா நடக்குதான்னு பெருமான் நலம் விசாரிச்சார். எல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகுதான் தங்களுடைய குறையை முறையிடுகிறார்கள். கருமணி மிடருடை கடவுள் இன்னும் நீ அருளுவது ஒன்று உளது. எல்லாம் எங்களுக்கு செய்த இன்னும் ஒரு குறை இருக்குது,
அதை நீக்கி அருள் செய்வோம்னு வேண்டிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. இரு நிலமேலவர் யாரும் நின்றனை பரமென உணர்கிறர். நீதான் பரம்பொருள், ஆனா பூமியில எவனுக்கும் தெரியலையே இது. நின்றனை பரம் என உணர்கிறர். அதுக்கு என்ன காரணம் கேட்டா மாயை. மாயை பான்மையால் நின்றனது உரிமை நிகழ்த்தி மேன்மையா என்றனை அயந்தனை எண்ணுவார் சிலர். இதுதான் தட்சகாண்டத்துல வந்தது. தட்சகாண்டத்துல சிவபரம்பொருளுடைய பரம்பொருள் தன்மையை நீக்கி அந்த பரம்பொருள் தன்மையை திருமாலுக்கு கொடுக்கிறது தட்சன் முயற்சி பண்ண. தட்சகாண்டத்துல வந்த வம்பேதுதான். சிவபெருமான் தட்சயாகத்தை சங்காரம் பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணார். அவர் ஒரு பரணி நூல் வெளியிட்டார். அந்த பரணிக்கு இரணியவதை பரணின்னு அந்த பரணியில ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். திருமால் இரணியனை வதை செய்தது தன்னுடைய பக்தனுக்காக. சிவபெருமான் தட்சனை சங்காரம் பண்ணது ஒரு ஆறு துணைக்கு வர்ற பாவம். சிவபெருமான் தட்சனை சங்காரம் பண்ணது, தட்சயாகத்தை சங்காரம் பண்ணது எதுக்குன்னு கேட்டா தன் மனைவியை அவமதித்து விட்டான் என்பதற்காக. இப்ப அந்த தட்சயாகத்தை எப்படி பிரித்து ஜனங்களிடத்துல உணர்த்தி இருக்கிறார்கள், எப்படி பிரிவாக ஜனங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ கந்த புராணத்தை முக்கியமாக கருதுகின்ற சைவர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. தட்சயாகம் எதனால் சங்காரம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, சும்மா ஒரு குடும்பத்து கல்யாண கதை மாதிரி ஆயிப்போங்க. தட்ச மாமனாரு, சிவபெருமான் மருமகன், பார்வதி தட்சனுடைய மகள். தட்சன் வந்து பெரிய யாகம் செய்தான், எல்லா மகளையும் கூப்பிட்டான், இந்த மகளையும் மருமகனையும் கூப்பிடாம விட்டான். நானே போக வேண்டிய மகள் போனா, அங்க யாரும் வரவேற்கல. வரவேற்காது மட்டுமல்ல, தாட்சாயினியையும் சிவபெருமானையும் அவமதிச்சு அனுப்பிச்சாங்க. அதனால அவமானம் போறாம உமையம்மை வேள்வித்தீல விழுந்து செத்து போனா. ஆமாங்க, வேள்வித்தீல விழுந்து செத்து போனா. அதை கேள்விப்பட்டு சிவபெருமான கோபம் வந்துடுது. ஒண்ணு வீரபத்திரரை தோற்றி நீ போய் அந்த யாகத்தை அழித்து விட்டுவான். இப்படியே கதை சொல்லி கடைசியில என்னன்னு கேட்டா, சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கு நேர்ந்த அவமானத்தை பொறுக்காம தட்சனை சங்காரம் பண்ணார் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனா உண்மை அது இல்லை, அது இங்க இருக்கு. இந்த மாதிரி சில இடங்கள்ல கந்தபுராணத்துக்குள்ள விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வரும். அதுதான் கந்தபுராணம் படிக்கிறதுனுடைய நோக்கம், கந்தபுராண சொற்பொழிவு பண்ணுவதனுடைய நோக்கம். அது வந்து சும்மா முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார், சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணார், பள்ளியை கல்யாணம் பண்ணிட்டார், தெய்வயானியை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு கந்தபுராணம் சொல்லிட்டு போன பிரயோஜனம் இல்லை. அது சும்மா ஏதோ பக்தி காலத்துல ஒரு பொழுதுபோக்கு, விரத காலத்துல ஒரு பொழுதுபோக்கு மாதிரி படிக்கணும். அது வேற விஷயம். கந்தபுராணத்தை ஒரு காப்பிய நோக்கோட படிக்கணும், சைவ சமயத்துக்கு ஆதாரமான நூல் என்ற நோக்கோட படிக்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். எந்தனை அயந்தனை எண்ணுவார் சிலர், அன்றியும் நின்னுடன் அநேகர் தம்மையும் ஒன்றெனவே நினைந்து உரைக்கின்றார் சிலர். என்னை பிரம்மம் சொல்றாங்க, பிரம்மாவை பிரம்மம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மிக பலரை உனக்கு சமமாக எண்ணுகிறார்கள். மிக பலர் என்று யார் தெரியுங்களா? திக்குப்பாலகர் முதலான தேவர்களை. சைவன் சிவபெருமானை மட்டுமே வழிபட வேண்டும், வேறு கடவுளர்களை வழிபடக்கூடாது. வேறு கடவுளர் திக்குப்பாலகர் முதலான தேவர்களை வழிபடக்கூடாது. சிவபரம்பொருளினுடைய மாகேஸ்வர மூர்த்தம், விநாயகர், சுப்பிரமணியர் அதுல வந்துருங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் நாங்க வழிபட வேணுமே தவிர இதுதான் பொது நீக்கி தனை நினையவல்லார்க்கு என்றும் பெருந்துணையை. சிவபரம்பொருளை பொது நீக்கி வழிபட வேண்டும். உள்ளேன் பிறதையும் உன்னையல்லால் எங்கள் உத்தமன். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்லாய். திருவாசகம் எல்லாம் திருவாசகமான படம் பண்ணிருக்கீங்க. ஆனா இதை வாங்கணும் மனசுல. தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்லாய். நான் பிறரை தொழமாட்டேன், பிறரை துதிக்க மாட்டேன். தொழுதல் வணங்குதல், துதித்தல் புகழ்ந்து பாடுதல். துதி என்பது தோற்றம். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்லாய் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க நம்ம பாடி வச்சிருக்காங்க. ஆகையினால
சிவபரம்பொருள் ஒருவன் தான் பதி, சிவபரம்பொருள் தான் நம்மால் வழிபடத்தக்கவர் அப்படிங்கிற உணர்வோடு வழிபடணும். மற்ற சாமியோட இதுவும் ஒரு சாமி அப்படின்னு வச்சுட்டு வழிபடக்கூடாது. அதுதான் பொது நீக்கி வழிபடுதல் அப்படின்ட்டு. பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுகிறார். அந்த உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு வரணும்னா இந்த கந்த புராணத்துல இந்த இடம் நமக்கு வரும். பின்னால வந்தவங்க முருகப்பெருமானை பற்றி பாட்டு அப்படிதான் பாடி வச்சாங்க. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் சின்னை. இதேதான் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, அந்நியதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம். பிறரை சரணமடைதல் இல்லை, நீதான் எனக்கு சரணம். ஒவ்வொரு நாளும் பூஜையை முடிச்சுட்டு கடைசியில் இந்த 2 வரியை சொல்லுவாங்க. அவர் பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னையே தொழுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி அவங்கவுங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு சிவம் தான். சிவத்தினுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய, சிவத்தினுடைய மாகேஸ்வர மூர்த்தங்களாக இருக்கக்கூடிய அதை வழிபடலாம். மாகேஸ்வர மூர்த்தங்களை வழிபடுவதை காட்டிலும் சிவலிங்க மூர்த்தி வழிபடுவது நல்லது. ஏனென்றால் எந்தெந்த மூர்த்தியில என்னென்ன பலன் கிடைக்குமோ, எந்தெந்த மூர்த்தி வழிபட்டா என்னென்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனும் சிவலிங்க மூர்த்தி வழிபட்டாலே கிடைக்கும். அது ஏன் அப்படி கிடைக்கும்னு கேட்டா, எல்லா மூர்த்தியும் சிவலிங்க மூர்த்தியிலும் தான் வருது. உங்களுக்கு தத்துவம் தெரியும். நாதம், விந்து, சாதாக்கியம், இது அருவுருவம். முன்னால் 2 அருவம், இது அருவுருவம். அருவுருவத்திலும் தான் உருவம் வரணும். இந்த உருவ திருமேனி தான் மாகேஸ்வர மூர்த்தம்னு சொல்றது. அது உங்களுக்கு மகேஸ்வர தத்துவத்தில் வந்துடும். அப்படியானால் மாகேஸ்வர மூர்த்தங்கள் எங்க இருந்து வருது? சாதாக்கியத்திலிருந்து வருது. அப்படியானா சாதாக்கியத்தை வழிபட்டா எல்லாரையும் வழிபட்ட மாதிரி. எனவே யார் யாரை என்னென்ன வேண்டி வழிபடுகிறோமோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் சதாசிவமூர்த்தியிடத்திலே சொல்லி வழிபட்டு விடலாம். இதுதான். அதனால சைவர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும். அந்த பாட்டை நினைப்பு வச்சுங்க. பொது நீக்கி தனை நினைய வரலார், தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையன நினைவனோ சொல்லார், உள்ளே திருதெய்வம் உண்மை அல்லால் எங்கள் உத்தமம். இது அழுத்தமா சைவர்கள் மனசில் இருக்கு. அடுத்து, காலமும் கருமமும் கடந்ததோர் பொருள் மூலம் உண்டோ என மொழிகின்றார் சிலர். இதான் நாஸ்திகவாதம். வைதிக நெறி பிறந்தால் என்ன வரும்? நாஸ்திகவாதம் வரும். மேலும் உண்டோ சில விளம்ப விஞ்சையின் பால் உறும் உணர்ச்சியே பரம் என்பார் சிலர். விஞ்சையின் பால் உறும் உணர்ச்சி விஞ்ஞானவாதம். விஞ்சைனா வித்தை, அறிவு. விஞ்சையின் பால் உறும் உணர்ச்சி, அறிவினால் உண்டாகின்ற உணர்வு இருக்குது. அந்த உணர்வு தான் பிரம்மம், அதுக்கு மேல பிரம்மம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அறிவு எது அப்படிங்கிற சமாச்சாரம் வேற, அவங்களுக்கு அது புரியாது. அறிவு எதுங்கிறது புரியாது. இப்ப இதுல யாராவது வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌத்தர்கள சில பேர் வருவாங்க. பௌத்தர்கள சில பேருக்கு விஞ்ஞானவாதின்னு பேர். அவன் ஏன் விஞ்ஞானவாதின்னு சொல்றேன்னு கேட்டா, அறிவுதான் உண்டு, பொருள் என்பது இல்லை அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. பௌத்தர்கள்ல சிலருடைய கொள்கை என்னன்னு கேட்டா, அப்ப பொருள் நாம பாக்குற மாதிரிதான் என்னன்னு கேட்டா, உன்னுடைய உள்ளத்துல அறிவு என்று ஒன்று நிகழ்கிறது. அந்த அறிவு தான் வெளியில பொருள் மாதிரி தெரியுது, உண்மையில பொருள் இல்லை. பின்ன என்ன அறிவு தான் இருக்குது அப்படிங்கிறான். ஏறக்குறைய சங்கரரும் இதே கொள்கை உடையவர் தாங்க. சங்கரரும் இதே கொள்கை உடையவர் தான். உபனிஷதங்கள்ல ஞானவாதத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டவர் சங்கரர். ஆகையினால அவங்களும் இதுதான். இப்போ நாம இன்னைக்கு எல்லாருமே புத்தருடைய நெறி ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. அது எது வரணும் தெரியுங்களா? எல்லாமே பெத்தத்துல வச்சுக்கிட்டே தான் பேசுறாங்க. பெத்தத்துக்கு அடுத்தாப்புல சுத்தம்னு ஒண்ணு இருக்குது, அங்க போகணுங்கிற எண்ணமே யாருக்கும் வர்றது இல்லைங்க. இந்த பஞ்சசீலம் போய் சொல்றாத, திருடாத, பிற பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான். அதெல்லாம் சாதாரண நீதி நூல். நீதி நூலுக்கும் தத்துவ ஞானத்துக்கும் வேறுபாடு தெரியாதவங்க தான் சமணம் சொன்னது ரொம்ப உயர்ந்த தத்துவம், பௌத்தம் சொன்னது ரொம்ப உயர்ந்த தத்துவம், பைபிள்ல இருக்கிறது ரொம்ப பெரிய தத்துவம். பைபிள்ல இருக்கிற தத்துவம் நம்ம நாலடியார் திருக்குறள்ல இருக்கிறத விட சாதாரணமான விஷயம்தான். ஆனா அது இன்னும் ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. தத்துவ ஞானம் வேற, நீதி நூல் வேற. நீதி நூல் என்பது இந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது. அதை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க.
அதுல கூடவே கொஞ்சம் உயர்ந்த நிலையும் காட்டிட்டு போகும். அது எங்கேயாவது கொஞ்சம் இருக்கும். ஆனா தத்துவ ஞானம் என்பது முழுக்க முழுக்க சுத்த நிலைக்கு பயன்படுத்தும். சரி, விஞ்சையின் பாலூரும் உணர்ச்சிய பரம் என்பார் சிலர். ஆற்றுரு புனல் படிந்து அழுக்கு நீங்களார் சேற்றிடை வீழ்ந்தன மறைகள் செப்பிய நீற்றொடு கண்டிகை நீக்கி வன்மையால் வீற்றொரு குறிகொடு மேவுவார் சிலர். இது யார் சொல்றாருங்களா? நாம் அணியக்கூடியது, நமக்கு உறுதி தரக்கூடியது திருநீரும் கண்டிகையும் தான். திருநீரும் கண்டிகையும் அணிந்து கொள்வதை விட்டு திருநாமமும் துளசி மாலையும் அணிந்து கொள்வது வேண்டாம். அதான் இங்க சொல்லி இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லல. எப்படி சொல்லிருக்காரு பார்த்துக் கொள்ளுங்க. நீற்றொடு கண்டிகை நீக்கி, திருநீரும் உருத்திராக்கத்தை நீக்கிவிட்டு வன்மையால், வேணும்னே வன்மையால் வீற்று ஒரு குறி, வீற்றுனா வேறாக அர்த்தம். வீற்று ஒரு குறி, குறினா அடையாளம். என்ன அடையாளம்? அதான் நாமம். அதுவும் 3, இதுவும் 3. இது குறுக்க இருக்குது, அது நடுக்க இருக்குது. வித்தியாசம். ஆமாங்க, அதுக்கு ஊர்த்த பண்றோம்னு பேரு, இதுக்கு திரியக் பண்றோம்னு பேரு. அப்படி சொல்லுவாங்க சில பேர். துளசி மாலையும் கூட ஜபத்துக்கு சில பேர் ஏற்றுக்கிறது உண்டு. ஆனா நமக்கு பிராண ரீதியாக பயன்படக்கூடியது திருநீர் கண்டிகை தான். திருமாலும் திருநீர் அணிந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற சான்றுகள் உண்டு. வைணவர்களும் வீட்டில் ஏதாவது ஒரு போனாலே வீட்டில் சொல்லியிருக்காரு, திருமங்கையாள் வேற பாடி இருக்கிறார், திருநீர் தான் எடுறது பழக்கம். அதனால அதுவும் வந்து தவறான ஒழுக்கம் என்று சுட்டி காட்டுகிறார். காமமோடு உவகையும் களிப்பும் நல்கலால் வாமமே பொருளென மதிக்கின்றார் சிலர். வாமமே பொருளென மதிக்கின்றார் சில. வாம மார்க்கம் சாப்த மார்க்கத்துல ஒரு மார்க்கம். அதாவது இப்பவும் கூட காளி தேவி கோயில்ல நரபலியிட்டும் வழிபடுகிற வழிபாடுகள் உண்டு, எருமை பலியிடுகிற வழிபாடு உண்டு. இப்படி அநேக வழிபாடுகள் உண்டுங்க. இன்னைக்கு கல்கத்தா பக்கத்துல இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வாம மார்க்கம் என்று சொல்லப்படும். இதெல்லாம் வாமம். ஏன் இது யாராவது எடுத்துங்களா? இது வேணா எடுத்துங்க. தேவை தேவை இப்போதைக்கு மேல லைட் இருக்கு, மேல லைட் இருக்கு. ரைட்டு அடுத்தபடியா அப்போ வாம மார்க்கம் தப்பு அப்படின்னு சொன்னார். அடுத்தது தோமிலா மூவகை தொழிலும் வேள்வியும் ஏமமார் பொருளென எம்புவார் சிலர். மூவகை தொழில் புரிகின்ற கடவுளர்கள், பிரம்ம பொருள் இல்லை. அப்புறம் வேள்வி செய்தல், இதுதான் நமக்கு இன்பத்தை தரக்கூடிய பொருள். ஏமம் ஆர் பொருள். ஏமம் என்பது இன்பம் என்பது ஒரு பொருள், பாதுகாவல் என்பது ஒரு பொருள். நமக்கெல்லாம் பாதுகாப்பு எதுன்னு கேட்டா வேள்வி தான். இது யார் செய்யறது தெரியுங்களா? கண்மகாண்டிகள்னு தத்துவ ஞானத்துல ஒரு வகைங்க. அவங்களும் வைதிகர்கள் தான், வேதத்தை ஒத்துக்குவானுங்க. வேதம் 2 பாகமா இருக்குது, கண்மகாண்டம் என்றும் ஞானகாண்டம் என்றும். முன்னால் இருக்கிற கண்மகாண்டத்தை மட்டும் ஒத்துக்குவான். அந்த கண்மகாண்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வேள்வி செய்க, வேள்வியை இவ்வாறு செய்க, வேள்விக்குரிய மந்திரம் இது அப்படின்னு சொல்லுது. அப்படி செய்தா அந்த வேள்வியை பயனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் வேள்வியை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் தெரியுங்களா? கூடவே நம்ம சைவ சித்தாந்தம் எங்க நிக்குது, மற்றவங்க எங்க நிக்கிறாங்கிறது நாம தாரதமியம் பார்த்துட்டே வரணும். அப்பதான் நம்ம சைவத்தினுடைய பெருமை வழங்கும். வேள்வியை சரியை முதலிய வழிபாட்டுக்கு கீழே வச்சிருக்கிறோம் நாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த வேள்வி செய்யறேன் அந்த வேள்வி செய்யறேன்னு விளம்பரம் பண்றாங்க. எல்லாரும் நன்கொடை கொடுங்கிறாங்க. அதை வாங்கி போட்டுட்டு ஏதாவது கல்யாண மண்டபத்தில் உட்காந்துட்டு ஒரு குரூப் சேர்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. போகும்போது கொஞ்சம் வருமானமும் பண்ணிட்டு போகுது. அங்கெல்லாம் நம்ம போக வேண்டாங்க. நமக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? திருக்கோயிலுக்கு போங்க, உங்களால முடிஞ்ச பணியை செய்யுங்க. நந்தவனம் வத்தி கிடக்குதா, நந்தவனத்தில் சரிவுகள்லாம் நிறைய கிடக்குதா, அதை சுத்தம் பண்ணுங்க. நந்தவனத்துக்கு தண்ணி விடுங்க. அர்ச்சகர் தண்ணி கொண்டு வந்து சிரமப்பட்டுட்டு ஒரு அரை சொப்பு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுவாரானா, ஐயா நிறுத்துங்க,
நான் ஒரு 2 குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன், ஒழுங்கா நல்லா அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்லாட்டா நீ இந்த பக்கம் வாயா நான் ஊத்துறேன்னு சொல்ல வேண்டியது தானே. வரணுங்க, அந்த தைரியம் வந்து ஆகணுங்க. இல்லைன்னா அவங்கள உள்ள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இருக்கிறத கொண்டு பண்ணிட்டு போறது தான் அவங்க நினைப்பாங்க. பெருமானுக்கு முறையா நம்ம அபிஷேகம் பண்ணணும், அதுக்கெல்லாம் நாம் உதவி செய்யலாம். அதுவே பெரிய வழிபாடு. அது போல கிரியை வீட்டில் நமக்குன்னு ஒரு பெருமானை வரித்து கொண்டு அது வழிபடலாம். அதுதான் சிவபூஜைன்னு பேர். இல்ல யோக மார்க்கத்தை அறிந்து யோக மார்க்கத்துக்கு போற பொழுது, அதாவது யோக மார்க்கத்துல 2 பலன் உண்டுங்க. இங்க இருக்கிற மூலாக்கினிய மேல கொண்டு போய் இங்க கொண்டு போய் நிறுத்தினா, இங்க ஒரு சந்திர மண்டலம் இருக்குது, அந்த மண்டலம் இழகி அதுல இருந்து அமுததாரை ஒழுகும். அந்த அமுததாரை உடம்பு முழுவதும் பரவி அதனால உடம்பு நனைஞ்சு இருக்கிறது ஒரு சுகம் அப்படின்னு பண்ணுவாங்க. அதுதான் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கிற சமாச்சாரம். சித்தியார்லையும் கூட ஒரு பாட்டு அதை சொல்லி இருக்குது. ஆனா அது கூட முழுச்சோதி நினைந்திருத்தல் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதை மறந்துடுவாங்க இவங்கெல்லாம். அந்த ஒரு தொடர் மறந்துடுவாங்க, மற்றெல்லாம் பிடிச்சுக்குவாங்க. முழுச்சோதி நினைந்திருத்தல் அப்படின்னு ஒரு தொடர் வரும். அதனால அந்த யோக மார்க்கத்திலையும் கூட இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இதே ஆகாசத்துல பெருமான் எழுந்தருளி இருக்கிறதாக, அவரோடு நம்ம ஆன்மாவும் கூட இருக்கிறதாக கருதி அந்த இடத்துல வைத்து வழிபடணும். இதுக்கு அகப்பூசைன்னு பேர். அந்த வழிபாட்டுக்கு தான் அந்த யோகம் ஒரு உதவியாக உபகரணமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத தவிர யோகமே பெருசுன்னு சொல்லப்படும். இது ஒரு வழிபாடு. எப்படி வெளியில பூஜை பண்றது புற வழிபாடோ, அதுபோல யோக மார்க்கத்தினாலே அகத்திலே வழிபடுவது உண்டு. அதுக்கு அக வழிபாடு அப்படின்னு. இந்த வழிபாட்டுக்கு பலன் என்னன்னு கேட்டா சாலோகம், சாமீபம், சாலோகம். இதுக்கு மேல ஞானம் இருக்குது. ஞானத்தால் வழிபடுகிற முறை ஒண்ணு இருக்குது, அதுக்குதான் சாயுச்சம். இந்த வேள்விக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா சொர்க்கம். அப்ப வேள்வி என்பது ஒரு புண்ணிய செயல், சிவ புண்ணிய செயல் இல்லை. அது சொர்க்கத்தை கொடுக்கும். கொஞ்ச காலம் இருந்தா அந்த புண்ணியத்தின் அளவு உண்டு. அந்த அளவு காலம் ஒன்று சொர்க்கத்தில் இருக்கலாம். அது முடிஞ்சு போச்சுன்னா அதை விட்டு கீழே இறங்குவாங்க. அதனாலதான் மெய்கண்டார் என்ன பண்ணிருக்கிறார், அதெல்லாம் பயிற்சி திரும்ப திரும்ப சாப்பிடுறது போலயா. ஆமா, இது இந்த வழிபாடு இருக்குத, இது பின்னால பசிக்க அப்படிப்பட்ட வழிபாடு. சரியில்லைன்றா அதனுடைய வளர்ச்சி கிரியை, அதனுடைய வளர்ச்சி யோகம், அதனுடைய வளர்ச்சி ஞானம், அதனுடைய பயன் சாயுச்சம். சாயுச்சத்துக்கு பிறகு கீழே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இவன் சொர்க்கத்துக்கு போகணும், திரும்பி வருவான். அப்புறம் திரும்பவும் சொர்க்கம் போகணும், இன்னொரு வேண்டி பண்ணணும், அப்புறம் திரும்பவும் போகும். அதையாவது பண்றதுக்கு விடுவாங்களா யாராவது? நம்ம புராணத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம், 100 யாகம் செய்தா இந்திர பதவி அடையலாம்னு ஒரு விதிங்க. அதனால இந்திரனுக்கு சத மகன் அப்படின்னு. மகன்னா யாகம், சதம் அப்படின்னா 100 அர்த்தம். 100 யாகம் செய்தவன்னு இந்திரனுக்கு பேரு சத மகன். இப்ப ஒரு இந்திரனுக்கு உட்கார்ந்துருப்பான்ல, நமக்கு ஒரு ஆசை, நாம ஒரு 100 யாகம் செய்து இந்திர பதவி போயிடலாம்னு அவன் என்ன பண்ணுவான், நமக்கு 100 யாகம் செய்ய விடாம ஏதாவது தடுப்பு பண்ணிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? இவன் வந்துட்டான்னா அவன் பதவி போயிடுமே, அதுக்காக அவனை தடுத்துட்டே இருப்பான். ஆனா நீங்க ஞானத்தினால வழிபாடு பண்ணுங்க, சாயுச்சம் அடைந்த ஆன்மா இவன் வந்துட்டாலும் நமக்கு இடம் போயிடுமே வருந்துமா? சொல்லுங்க, இவங்கெல்லாம் வரட்டும், நம்ம போல இன்னும் நிறைய ஆன்மாக்கள் இந்த இடத்துக்கு வரணும், இந்த நிலையை அனுபவிக்கணும் அப்படின்னு இவங்க வரவேற்பாங்களே தவிர அவங்க தடுக்க மாட்டாங்க. அதனால நாம் வழிபடுகிற சரி கிரியை யோகம் ஞானம் என்ற இந்த நிலைக்கு கீழே நிற்கிறது தான் வேள்வி. இந்த வேள்வியை பெருசு என்று வேதம் படிச்ச ஒருத்தன் தத்துவ ஞானம் பண்ணியிருக்கிறாங்க. அவனுக்கு ஜைமினி முனிவன் நல்ல சாஸ்திரம் பண்ணியிருக்கான். சிவஞான முனிவர் மாபாடியத்துல ஜைமினி முனிவருடைய சூத்திரங்களை எல்லாம் அத்தியாயங்களாக எடுத்து காட்டியிருக்கார். ஒவ்வொரு அத்தியாயமும் எடுத்து காட்டியிருக்கார். நல்ல பண்ணியிருக்கான். ஆனா என்ன, கண்மமே பயன் கொடுக்கும், ஞானம் வேண்டாம் அப்படின்னு முடிச்சிட்டான். அவனை பூர்வ மீமாஞ்சகன்னு சொல்றான். அதான் சொல்றாங்க, உரை இசையாதியாம் ஒலிகள் யாவையும் பிரமமதே என பேசுவார் சிலர். பிரம்மம் பிரம்மம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப கூட நாத பிரம்மம் சில பேர் சொல்லி இருப்பாங்க. நாதம் பிரம்மம் ஆகாது. நாதம் என்பது என்ன? ஒலி தான். நாதம் என்று சொல்லுக்கு ஒலின்னு அர்த்தம்.
அது சுத்தமாயிலிருந்து தோன்றுவது. அந்த ஒலியிலிருந்து தான் பின்னால வாக்குகள் விரிவடைகிறது. ஆகையினால இப்ப நான் பேசுறதில்ல, இதுவும் நாதம் தான், இதுவும் ஒலி தான், இதுவும் சப்தம் தான். ஆனா இதனுடைய மூலம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த நாம பேசுறோமே இது வைகரி வாக்கு, அபோத வைகரி வாக்கு. இந்த வைகரி வாக்கு செயல்பட வேணும்னா இதுக்கு ஆகாசத்தினுடைய துணை வேணும். ஏன்னு கேட்டா, ஆகாசம் ஒலி என்னும் குணமுடைய போதம். ஆகாசம் சப்தம் என்ற தன்மாத்திலிருந்து தோன்றிய தூல போதம். அந்த சப்தம் என்னும் தன்மாத்திரையுடைய துணை இருந்தால்தான் என்னால பேச முடியும். ஆனா இதனுடைய மூலம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, பரம ஆகாசத்துல இருக்கு. அங்கதான் நாதம் இருக்கு. அந்த நாதத்தை தான் பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாதம் தானே உருவாகாது, சிவசக்தியினாலே தோற்றுவிக்கப்பட வேண்டும். அது விரிவடையும், ஒடுங்கும். ஆகையினால நாதத்தை பிரம்மம் என்று சொல்லக்கூடாது. அது சப்த பிரம்மவாதம்னு பேரு. தத்துவ ஞானத்துல சப்த பிரம்மவாதம்னு பேரு. நம்ம சிவஞான சித்தியார் பரபக்கத்துல சப்த பிரம்மவாதம் எடுத்து சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் அந்த பக்கத்துக்கே போறது இல்லையே. பெரிய சீர்திருத்தம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தவர்களை பழிச்சு பேசக்கூடாது, அடுத்தவர்களை கண்டித்து பேசக்கூடாது, நம்மதை மட்டும் நாம சொல்லிக்குவோம் அப்படின்னு நாம இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்மதுல நாம நிலையா நிக்க வேணும்னா அடுத்ததுல இருக்கிற குறை என்னன்னு தெரிஞ்சாதாங்க நம்ம நிறைய இருக்க முடியும். அடுத்ததுல என்ன குறை இருக்குதுன்னு நமக்கு தெரியலன்னா நம்முடைய இதுல நாம எப்படி உறுதியா நிக்க முடியும்? ஆகையினால அடுத்தவங்களை மறுக்கிறதுக்காகவோ, அடுத்தவங்களை சண்டை போடுறதுக்காகவோ, அடுத்தவங்க மதத்துல இருக்கிறவங்களை இந்த மதத்துக்கு இழுத்துட்டு வர்றதுக்காகவோ நாம் பரபக்கம் படிப்பதில்லை. எப்பவுமே நான் சொல்றேன், பெருமானுடைய திருவருள் இருந்தாலுடைய ஒருவன் அந்த நிலையை விட்டு சைவத்துக்கு வரமாட்டாங்க. நாம ஒண்ணு இழுத்துட்டு வர முடியாது, இழுத்துட்டு வர வேண்டியதில்லை. பக்குவமுடைய ஆன்மாக்களை சைவ சித்தாந்தத்துக்கு அவன் கொண்டு வந்து சேர்த்துருவான். ஆகினால் அவனை நம்பிக்கொண்டு அவனுக்கு வேண்டுதல் வைக்கணும். பெருமானே, உன்னுடைய பெருமை அறியாம எல்லாரும் என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு மிக விரைவில் அறிவு திரும்பும்படியாக நீ அருள் செய்யணும். அங்க போய் வேண்டுங்க. இவங்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம். நீ திருநீர் பூசுறா, சைவ சித்தாந்த வகுப்புக்கு வாடா அப்படின்னு கூப்பிட வேண்டாம். அந்த பக்குவத்தை பெருமான் தான் கொடுக்கணும், நாம் கொடுக்க முடியாது. அதனால நாம எதுக்காக பரபக்கம் படிக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய நிலையில நாம் உறுதியா நிக்க வேண்டும். நம்முடைய நிலையில நாம் உறுதியா நிக்க வேணும்னா நமது பெருமை எப்படி நமக்கு தெரியணுமோ அதை போல அடுத்தது பெருமை இல்லாதது. பெருமை இல்லாத ஒதுக்கத்தக்கதில்லை, அது கீழே இருக்கக்கூடியது. படிநிலையில வளர்ச்சி வரும். நாம மேல் படியில் நிக்கணும், ஏன் கீழ்ப்படியில் நிக்கணும், கீழ்ப்படியில் நிக்கணும், அதுக்கே ஏன் போக வேண்டும்? இதுக்கு மேல படியே இல்லை, தான் கடைசி. அந்த நிலைக்கு நாம நின்றுட்டோம். அப்படி இருக்கிற பொழுது நாம் ஏன் கீழே போக வேண்டும்? கீழே இருக்கிறவங்கள இல்லையே, நாம அவங்களை அவமதிக்கிறது இல்லையே. அவங்கள மதிக்கிறது எப்படின்னு கேட்டா, அவங்க தத்துவ ஞானத்துக்காக மதிக்கிறது இல்லை. அதுவும் ஒரு ஆன்மா, அதுக்கும் பசி உண்டு, நோய் உண்டு. பசிக்கு சோறு போடணும், நோய்க்கு மருந்து வாங்கி கொடுக்கணும். பசிக்கு சோறு போடுறது சைவனுக்கு மட்டும்தான் போடணும், வைணவனுக்கு போடக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சமணனா இருந்தாலும் சரி, பௌத்தனா போட வேண்டியது தான். அதே போல நோய்க்கு மருந்துன்னு சொன்னா சைவனுக்கு தான் கொடுக்கணுங்கிறத யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு தான் நாம அவங்ககிட்ட இந்த நிலைமைய சிவஞான போதத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, சைவ சித்தாந்த ஞானத்தை பெற்று அந்த ஞான ஆச்சாரத்திலே நின்று ஜீவன் முக்தி நிலை அடைந்தவன் இந்த உடம்பு இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? உடம்புக்கு பிறகுதான சாகிச்சமிட்டு, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப என்ன பண்ணு கேட்டா, கோயிலுக்கு போ, சிவலிங்க பெருமானை வழிபடு, சிவனடியாரோடு இணங்குக. சிவனடியாரோடு இணங்குகன்னு மட்டும் சொல்லல, மற்றவர்களோடு இணங்காதே. ஒரு சொல்லியிருக்குது, சிவனடியார்களோடு இணங்குக, மற்றவர்களோடு இணங்காதே. ஏன்னு கேட்டா, அவங்க நம்ம கீழே இழுத்துட்டு போயிடுவாங்க, ஏமாத்தி இழுத்துட்டு போயிடுவாங்க. அங்க ஒரு கேள்வி கேட்டார் சிவஞான முனிவர்.
பொதுவாகவே மனுஷன் எல்லா உயிரையும் ஒக்க நோக்க வேண்டும் என்று நீதி நூல் சொல்லுகிறது. அதில் சிறந்த ஞானிகளாக இருப்பவர்கள் எல்லாரையும் தன்னுடைய குழந்தையாக பாவிக்க வேண்டும். மகவன பல்லுயிரையும் ஒக்க நோக்குதல் அப்படிங்கிறது சிவஞானிகளுக்கு கடமை. அப்படி இருக்கிற பொழுது சிலரோடு இணங்குக சிலரோடு இணங்கக்க என்று சொல்வது தவறல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இதுக்காக தான் சைவ சித்தாந்தம் படிக்கணும். சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறது? இதுக்காக தான் படிக்கணும். அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர். அதனால என்ன பண்ணணும்? இப்ப நாம மேல நிக்கிறோம், நமக்கு கீழே யார் நிற்பாங்க தெரியுங்களா? பெரும்பாலும் மாயாவாயு தான் நிற்பான். அவங்களுக்கு கீழே கண்மகாண்டி நிற்பான். அவங்களுக்கு கீழே பௌத்தன் சமணன் நிற்பான். எல்லாத்துக்கும் கீழே இவன் நிற்பான், உலகாக நிற்பான். கீழ்படியில் இருக்கிறோம், நாம மேல் படியில் இருக்கிறோம். உலகாயுதனுக்கு பசிக்குது, அப்பா சாப்பாடு போடுற சாப்பிட்றியான்னு அங்கிருந்தே கேட்கலாம். சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சாப்பிட்ற வரையிலும் நீங்க இப்ப இருக்கலாம். சாப்பிட்டான் என்ன சொல்லுவான், எதை பைத்தியக்காரத்தனமா ஒண்ணுமில்லாத இடத்துல போய் நிக்கிறீங்க, இங்க இருந்தா எவ்வளவு சுகம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்பா இதோட நிறுத்திக்கோ, இதை பசிக்குதுன்னு உனக்கு சாப்பாடு போட்டேன், இதுக்கு மேல உன்னுடைய சமாச்சாரத்தை எனக்கு உபதேசம் பண்ண வேண்டாம். நானும் ஒரு காலத்துல நீ இருந்த இடத்துல இருந்து மேல வந்தவன் தான். சைவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? பிறகுற பொழுது வந்துட்டானா? நாம எங்கெங்க நின்று அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். அவரு நம்ம அருணதேவன் சொல்லியிருக்கிறார்களே, புறச்சமயம் நெறிந்தும் அகச்சமயம் புக்கும் புகழ் நிறுதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடங்கு சாப்பாடு போடுங்க, சமணனுடைய உபதேசத்தை கேட்காதீங்க. நாம் சமணன் இந்த நிலையோட மேல வந்துட்டோம், பௌத்தன் இந்த நிலையோட மேல வந்துட்டோம். அடுத்து அரிது செய் நோன்பினால் அடைந்த சித்திகள் பொருள் பிரிது இலை என புகழ்கின்ற சிலர் விரதிகள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, விரதம் இருக்கிறதே முக்கிய தருமையா, நீ என்ன போய் சைவ சித்தான்னா அது இதுன்னு படிச்சுக்க, நான் தவறாம கிருத்திய விரதம் இருக்கிறவன், முருகப்பெருமான் தன்னுடைய உலகத்துல எனக்கு தான் முதலிடம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர். அந்த விரதம் பத்தாதுங்க. மாணிக்கவாசகர் சொல்லி காட்டிருக்கிறார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாஸ்திரம் காட்டினர். சைவ சித்தாந்த நெறிய நிக்கணும் ஒருத்தர் போனானா யார் யார் எப்படி எப்படி அவங்க அறிவை திரிச்சு தன் பக்கம் இழுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசகர் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்து வச்சிருக்கிறார். அங்கெல்லாம் காது கொடுக்காம கண்ணை திருப்பாம நாம சைவத்துல வந்து நிக்கணும். கொஞ்சம் திரும்பினீங்கன்னா போச்சு, கீழே எழுத்துருவாங்க. பெருமைகள் புலந்தோறும் பிறந்து செய்திடும் விரதமும் சீலமும் வினைகள் மாற்றிட வருகலும் பிறவுமாய் அங்கம் விட்டு உயிர் பரவுதல் வீடென பகருவார் சிலர். உடம்புல இருக்கிற வரைக்கும் விரதம் சீலம் இவற்றை கொள்ளு, உடம்பு நீங்கினா வீடு வீடு, நீ தத்துவம் ஞானம் சைவம் அது இதெல்லாம் போக வேண்டாம் அப்படி சில பேர் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லுகிற விரதம் சீலம் ஞானத்திற்கு ஏதுவாக வேண்டும். ஞானத்திற்கு ஏதுவாகாத விரதமும் சீலமும் உபயோகம் இல்லை. சீலமும் விரதமும் ஞானத்துக்கு ஏது என்பதை மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். சீலம் செறிவே அறிவு. அப்ப அறிவு வேணும்னா என்ன வேணும்? சீலம் வேணும், நோன்பு வேணும், செறிவு. சீலமும் நோன்பும் செறிவை தர வேண்டும், செறிவு ஞானத்தை தர வேண்டும். ஞானத்தினாலே வீடு வேறு. இவன் எங்க நிக்கிறான்? கீழவே நிக்கிறான். சீலமும் நோன்புமே போதும், உடம்பு நீங்கினா வீடு வேறு, அடுத்தாவில் பிறப்பு கிடையாது அப்படி சொல்லி அது சில பேர் இன்னைக்கு நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஆமா, நாம் உட்காந்து 1.5 மணி நேரம் பூஜை பண்றோம். ஒருத்தர் சொல்லுவார், என்னையா 1.5 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு, கண்கண்ட தெய்வம் சூரியனியா, கைகால இருந்து சூரியனை பார்த்து சூரிய நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுவே போதும், இதுதான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு. அவங்களுக்கு பாவம் வாழ்க்கையில நிறைய வேலை வச்சிருக்கிறாங்க, நம்ம போல நேரத்தை வீண் பண்ண முடியாது. அதனால அவங்க காலையில எழுந்த உடனே தொழில் கருவிகளை எடுத்து வச்சுட்டு புறப்படுவாங்க. அவங்களுக்கு அது போதும். நாம அதான் செய்துட்டு இருக்கிறோம். அவங்க சூரியனே தெய்வம் பண்றாங்க, நாம் என்ன பண்றோம்? சூரிய மண்டலத்துல சதாசிவ கடவுள் எழுந்தருளியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம். சூரிய மண்டலத்துல சதாசிவ கடவுள் எழுந்தருளியிருக்கிறார் தெரியறதுக்கு அவருக்கு இன்னும் 2-3 பிறப்பு தேவையா இருக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் வரணும். அதெல்லாம் அது வந்துதானா அந்த 6 மணிக்கு தொழிலுக்கு போனாலும் கூட அவர் 4 மணிக்கு எழுந்திருச்சு 6 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு பழையபடிக்கு அந்த 6 மணிக்கு அந்த தொழில் கருவிகளை எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவார். அதான் வித்தியாசம். அதே நான் இன்னைக்கும் உலகத்துல இப்ப இதெல்லாம் படிக்கலாம், இன்னும் புத்தகத்தில் இருக்குது, உலகத்தில் நடைமுறையில் இல்லாதுன்னு நினைக்காதீங்க.
கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் இந்த மாதிரி கொள்கைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி கொள்கைக்கு சில சமயங்கள் இருக்கின்றன. அந்த சமயங்கள் இந்த கொள்கையை வற்புறுத்தி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் மாற வேண்டும் என்றுதான் வேதத்தை திரும்பவும் புதிதாக வகுத்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்ற பொழுது கச்சிப சிவாச்சாரிய நோக்கம், இந்த கந்தபுராணத்தை பாடிய நோக்கத்துல முதல்ல புராணத்தினுடைய நோக்கம் என்னன்னு கொடுக்கிறார். புராணம் என்பது சிறந்த தத்துவ ஞானத்தை தரக்கூடியது, சிவபரம்பொருளே பரம்பொருள் என்ற உண்மையை உணர்த்தக்கூடியது, ஏனையவற்றையெல்லாம் இதுக்கு கீழே நிற்கக்கூடியது என்று உணர்த்துவது. இதுதான் புராணத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை இங்க முதல்ல கொடுத்துட்டு இதுக்காக புராணம் வந்து வரலாறு சொல்றாங்க. இல்லைன்னா நேரம் எடுத்த உடனே உற்பத்தி பண்ற பாடிக்கு போயிடலாம்ல. அதனால அந்த புராணம் எதுக்காக வந்ததுங்கிற நோக்கத்தை முதல்ல கொடுத்து அதன் பிறகு இந்த புராணத்தை கொடுக்கிறார். இது கச்சியப்ப முனிவர் தன்னுடைய நூலை எப்படி ஆக்கி இருக்கிறார், ஒரு நூல் செய்யணும்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டணும். இப்படி கந்தபுராணத்தை அணுகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மற்றபடி கந்தபுராணத்தை விரத காலத்துக்கு ஒரு கதையாக சொல்லி கொண்டு போய் அதை கேட்டா புண்ணியம், புண்ணியத்துக்காக இந்த கந்தபுராணத்தை படிக்கிறது வேற விஷயம். 2-3 நோக்கம் இருக்கு. தத்துவ ஞானத்துக்காக படிக்கணும், காப்பிய அமைப்புக்காக படிக்கணும், செய்யுள் சுவைக்காக படிக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போலாம். அறிந்தறிந்து உயிர் தொறும் அதுவதாகியே பிறந்து இறந்து உணர்வெல்லாம் பெற்று நோன்பொடு துறந்து கொன்றிட்டன துய்த்து கந்தம் அற்று இறந்திடல் முத்தியாம் என்கின்றார் சிலர். பௌத்த மதம்ங்க. பௌத்த மதத்துல ரொம்ப வேடிக்கையான கொள்கை ஒண்ணு உண்டுங்க. நாமெல்லாம் கொல்லாமை புலால் உண்ணாமை ரெண்டையும் ஒரு சேர வற்புறுத்துவோம். திருவள்ளுவர் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். பௌத்தம் என்ன சொல்லுவான், கொல்லக்கூடாது ஆனா புலால் உண்ணலாம். இது பௌத்தனுடைய கொள்கைங்க. இன்னைக்கு இருக்கிற பௌத்த சன்னியாசிகள் புலால் உண்பவர்கள் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு முரண்பட்ட கொள்கை கேட்குங்களா? இவன் கொல்ல மாட்டானா, இன்னொருத்தன் கொல்லணும். இன்னொருத்தன் கொலைப்பாவம் செய்வதற்கு இவன் காரணமா இருக்கிறானே, இவன் எப்படி மற்றவனிடத்துல அருளைவனா இருக்க முடியுங்க? பௌத்தனை பற்றி சொல்லுகிற பொழுது பரதுக்க துக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதுக்க துக்கம்னா பிறருக்கு வருகின்ற துக்கத்துக்கு இவன் துக்கப்படுவான், தனக்கு வந்த துக்கத்துக்கு துக்கப்படுறதில்லை, பிறனுக்கு வருகின்ற துன்பத்துக்கு இவன் துன்பப்படுவான். ஐயோ இப்படி பண்ணிட்டானே, இவனுக்கு துன்பம் வந்துருமே அப்படின்னு சொல்லி இது பரதுக்க துக்கம்னு அவனுக்கு பேரு. அந்த பரதுக்க துக்கம் தான் அடுத்தவனை கொலை செய்ய சொல்லி தூண்டிட்டு இவன் புலால் உண்டு கொண்டிருக்கான். அது எங்க ஆரம்பிச்சுங்களா? முதல்ல செத்ததை தின்னலாம்னா இந்த பௌத்த சமயத்துல புலாலுடைய வளர்ச்சியை எப்படி வந்துன்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். கொலை செய்யக்கூடாது, அதுவா செத்து போகுது இல்லை, அதுவா செத்து போனா அது வீணா மண்ணுகளான புதைக்கலாம், அது பிறகு நாம் சாப்பிடலாம். அதனால செத்ததை தின்னலாம் அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாமே சாகாது இல்லை. அப்ப அவ என்ன பண்ணுவான், ஒரு ஆட்டை பார்த்தானா இது எப்படா சாகும் எப்படா சாகும். ஒரு உயிரை பார்த்தா அது நன்றாக வாழ வேணுங்கிற நினைப்பு வந்தாதான் அருளுடையன்னு அர்த்தம். ஒரு உயிரை பார்த்தா இது எப்ப சாகும்னு நினைச்சா அது எப்படி அருளை ஆகும்? அப்ப அது தானா சாகணும், இல்லாட்டா எப்படியாவது சாக வைக்கணும். அப்ப என்ன பண்ணா அடுத்தவனை விட்டு சாக வச்சுட்டு அது செத்து போச்சு அதை திங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். இதான் திருவள்ளுவர் சொன்னார், படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். இந்த புலால் உண்டதுல எங்க வருதுன்னு பாருங்க. கொலை பாவம்னு தெரியுது, ஆனா புலால் சுவையா இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுது. அப்போ ஒரு நாள் சாப்பிட்டான், நல்லா இருந்தது, அடுத்த நாளும் சாப்பிட்டான். இது எப்படா கிடைக்கும்னா எவனா ஒரு கடை வச்சாதான் கிடைக்கும். வேற எப்படி கிடைக்கும்? எது எது எங்க சேர்த்து விழுந்து கிடைக்கும்போது தேடி போய் கொண்டு வர முடியும். அதனால எவனே கடையை வச்சுட்டான். திருவள்ளுவர் ரொம்ப அழகா வச்சுக்கிற இந்த விஷயங்கள். நீ திங்கிறதானே கடை வச்சுக்கிறான். ஒரு ஊர்ல யாரும் புலால் வாங்க மாட்டாங்கன்னா எவனா கசாப் கடை போடுவாங்க. இந்த ஊர்ல யாரும் மீன் சாப்பிட மாட்டாங்கன்னா யாராவது மீன் கடை வைப்பாங்களா? அப்போ கடை வச்சதுக்காக நீ திங்கிறியா, நீ தின்னதுக்காக அவன் கடை வச்சானா? இதான் ஆராய்ச்சி திருவள்ளுவருக்கு. ஆமா, விலைப்பொருட்டால் கொள்ளாத உலகினி யாரும் விலைப்பொருட்டால் ஊன் கடை போட மாட்டாங்கன்னு அர்த்தம். விலைப்பொருட்டால் ஊன் பெறுவாரு அப்படின்னு சொல்லி. எனவே புலால் உண்டால் அடுத்த உயிர்களின் மேல் அருள் வராது. எங்கனம் ஆளும் அருள் திருவள்ளுவர் கேட்கல, எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு கேட்கல. அதனால இதுதான் பௌத்தனுடைய கொள்கை. இது நீதிமுறைப்படி உங்களுக்கு தப்பு. தத்துவ ஞானப்படி பௌத்தர்களுக்கு
ஆன்மான்னு கிடையாது, கடவுள் கிடையாது. ஒரு 5 விஷயம் உண்டுங்க. அந்த 5ம் ஒன்னா சேரும் பிரியும், ஒன்னா சேரும் பிரியும். பஞ்சஸ்கந்தம்னு பேர். சேர்ந்தா சிருஷ்டி, பிரிஞ்சா முத்தி. இதான், இது மேல வேற ஒண்ணும் இல்லை. எப்படிடா சேரும், ஏண்டா சேரும்? அந்த 5 என்னடான்னு கேட்டா ஜடம். ஜடப்பொருள் தானே சேராது, தடப்பொருள் தானே பிரியாது. அப்படி இருக்கிற பொழுது அந்த பொருளால் அவனுக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படிங்கிறது நாம கேட்கணும். ஆனால் தத்துவ ஞானத்தில் அவனுக்கு ஒத்து வராது, விரத ஒழுக்கத்திலையும் ஒத்து வராது. அடுத்த விஷயத்தில் நன்னல மாதரை நன்மு இன்பமே உன்னரும் முத்தி என்று, இது உலகாயுதம் முத்திங்க, உட்கொள்வார் சிலர். இப்படி இன்னன துறைதோறும் எய்து யாவரும் துன்னரும் பிறவியுள் துன்பம் நீங்களார். இந்த சிந்தனையே வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாரும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் வைதிக நெறி நிறைநிற்க வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அப்புறம் பெருமான் சொன்னார். அதன்படி திருமால் பூமியில வியாசர் என்ற பெயரோடு வந்து பிறந்தார். அப்படி பிறந்ததுனால வேதங்களை எல்லாம் வகுத்தார், புராணங்களையும் வகுத்தார். அதே சொன்னார், புராணங்களை நாம் நந்தி முனிவருக்கு சொல்லியிருக்கிறோம், நந்தியின் இடத்துலேருந்து நீ கேளு, நீ அதை சோத முனிவருக்கு சொல்லு, அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த புராணங்கள்ல 18 புராணங்கள்ங்க. சிவபெருமானுக்கு 10 புராணம், திருமாலுக்கு 4 புராணம், அக்னிக்கு 1 புராணம், சூரியனுக்கு 1 புராணம். ஆக சூரியனையும் தெய்வமாக வழிபடுகிற வழக்கு இருந்திருக்குது வைதிகத்திலங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அக்னியை தெய்வமாக வழிபடுகிற வழக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அதுக்கும் புராணம் இருக்குது. அதுபோக திருமாலுக்கு, முருகனுக்கு தனியா புராணம் இல்லை, அதை கொஞ்சம் நல்லா நினைச்சு கொள்ளுங்க. அப்படியான முருகன் எங்க கொண்டு போய் சேர்க்கறது? சைவத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். சைவ புராணத்துலதான் முருகனுக்குரிய கந்த புராணம் இடம் பெற்றிருக்கிறது. ஆகையினால முருகப்பெருமானுக்கும் சைவத்துக்கும் வித்தியாசம் இல்லை. பின்னால வந்தவங்க கௌமாரம்னு ஒன்ன வச்சுட்டாங்க. அந்த கௌமாரத்துக்கும் நாம் வழிபடுகிற முருகப்பெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா கலந்துட்டாங்க. அந்த கௌமாரம் நெருக்கில் ஒரு தந்திரம் ஒன்று, குமார தந்திரம்னு பேரு. முருகப்பெருமான் சூரபதுமநாதியர்களை வென்று திருச்செந்தூருக்கு வந்து தங்கிற பொழுது அங்க தேவர்கள் எல்லாம் கூடி குமாரதந்திர முறைப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு இதில் பாடி இருக்கிறார். அது அந்த தந்திரம் என்னன்னு கேட்டா கிரியைகளை பற்றி சொல்லுவது. மூர்த்தம் வேறையா இருக்கிற பொழுது கிரியை வேறையா வந்தாகணும், வேற வழி இல்லை. இப்போ சதாசிவ கடவுளை வழிபடுகிற பொழுது 5 முகத்துக்கு வழிபடுறோம். சதாசிவ கடவுளுக்கு 6 முகம் உண்டு. ஆனா 6 முகம் வச்சு 6 வழிபடுற வழக்கம் கிடையாது. 6 முகமா வச்சு வழிபடுற போது முருகப்பெருமானுடைய வழிபாடு உண்டு. அப்ப 6 முகம் உடையவனாக வைத்து வழிபடுகிற பொழுது கிரியைகள்ல கொஞ்சம் வேறுபாடு வரும். அந்த வேறுபாட்டு சொல்லுவதுதான் குமாரதந்திரம் அப்படிங்கிறது நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கிரியை காரணமாக வந்து வேறுபாடை ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஆனா அது சொல்லி இருக்கிறாங்க, அது ஒரு தனி மார்க்கம் மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. சங்கரர் பண்ண கௌமாரம் வேற. சங்கரர் பண்ண கௌமாரத்துக்கும் நாம் வழிபடுகிற முருகப்பெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் நம்ம தண்டபாணி சாமிகள் ஒருத்தருக்கிறார், அவர் ஒரு கௌமாரம் பண்ணார். அந்த வழியில வந்ததுதான் சிரவணவரம் சுந்தரசாமின்னு இருந்தாருங்களா. நம்ம ராமசாமி அடிகள் கூட எப்பவுமே 2 பேரும் ஒன்னாவே வந்து போயிட்டு இருப்பாங்க. ராமசாமி அடிகளும் முதல்ல அங்கிருந்து பழகி வெளியில வந்தவர் தான். அப்புறம் தான் இந்த சாந்தினி சாமி மடத்துக்கு வர்ற பொழுது அவர் சிவலிங்காரம் பண்ணிட்டு வேறு சிவராயிருந்தார். அந்த தண்டபாணி சாமி ஒரு கௌமாரம் பண்ணிக்கிறார். அந்த கௌமாரத்துக்கு இருந்து சம்பந்தம் பண்ணிக்க. அதனால முருகப்பெருமான் வழிபாடு சைவ வழிபாடு. முருகப்பெருமான் சைவர்களுக்குரிய வழிபாடு மூர்த்தங்கள்ல ஒரு மூர்த்தம் அப்படிங்கிறது நாம் ஞாபகம் மாகேஸ்வர மூர்த்தத்துல வராது. மாகேஸ்வர மூர்த்தத்தில் வராது. அதாவது விநாயகர் பெருமானும் அப்படித்தானுங்க. மாகேஸ்வர மூர்த்தத்துல விநாயகர் பெருமானும் சேர மாட்டார், இவரும் சேர மாட்டார். அடியார்களுக்கு அருள் செய்வதற்கு பெருமான் எடுக்கின்ற வடிவங்கள் அத்தனையும் மாகேஸ்வர மூர்த்தத்தில் அடக்கி விடவில்லை. அது ஞாபகம் வச்சுக்கணும். அறந்தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்று, அதுல அறந்தருந்து சீர் நிலை அப்படின்னு ஒரு தொடர் வருங்க. அறந்தரு சீர் நிலை என்பதற்கு பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக அவ்வப்பொழுது கொள்ளுகின்ற கோலங்கள், அது எல்லாமே இந்த குரு தான் அப்படின்னு குரு வழிபட வேண்டும்னு சிவஞான சித்தியார் சொல்லுது.
பரம்பரம் இவன் என்றும் பரசிவந்தான் என்றும் பராபரந்தான் என்றும் அறந்தரும் நிலை எல்லாம் இவனே என்றும் பரஞானம் இவன் என்றும். அந்த பரஞானம் தான் பரஞானம் உணர்ந்தாரை. பரஞானம் உணர்ந்தாரை சிவம் என்று வழிபடவன். இதுக்கெல்லாம் இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் சைவ சித்தாந்தம் நடத்துறாங்களே தவிர சைவ சித்தாந்தத்தை உண்மையாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கு யாரும் நடத்துறது. அதெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்து வருஷ வரையறையே கூடாதுங்க, அது முடியாத காரியம். ஆனால் ஒரு கோர்ஸ்ன்னு வச்சுட்டா ஏதோ ஒரு வரையறையை வச்சுதான் ஆகணும், புத்தகத்தை வச்சுதான் ஆகணும். அதுக்காக ரொம்ப உயிர்நாடியான புத்தகத்தை விட்டுட்டு நீங்கள் என்னத்தை நடத்த போறீங்க? சரி, அந்த சமயத்துக்கு அதனால சண்மதம் தான் வேண்டாத இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. சைவ புராண வரிசையில் திருமாலுடைய கதையெல்லாம் அடங்குது. வராக புராணம், வாமன புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், சைவ புராணம் இதெல்லாம். அப்போ வாமன அவதாரத்தை வச்சு, வராக அவதாரத்தை வச்சு, மச்ச அவதாரத்தை வச்சு பெருமானுடைய சிறப்பை சொல்லுவது இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகினால புராணங்கள் தத்துவ ஞானத்துக்கு மிகவும் இன்றியமையாதன. அதே தான் சொன்னோம். கருட புராணம், நாரத புராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம் அப்படின்னு அவருடைய பெருமையை தான் சொல்லும். இவர் அதாவது திருமால் 10 அவதாரம் எடுத்தார்ல, 10 அவதாரம் என்ன? ஒரு சாபத்தினால வந்தது. கடைசியில் இந்த சாப விமோசனம் கேட்கிற பொழுது அதில் 5 தண்டிக்கப்படும், 5 மன்னிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி அதில் தான் அந்த வந்ததெல்லாம். இந்த மச்ச அவதாரத்தில் அந்த கண்ணை தோண்டி எடுத்து சூலத்தில் கொண்டார் அப்படின்னு. வராக அவதாரத்தில் கொம்பை மார்பில் பதக்கமாக அணிந்து கொண்டார். கூர்ம அவதாரத்தில் ஆமை ஓட்டை அணிந்து கொண்டார். இப்படி பெருமானாலே ஆக சொன்ன நேரம் போயிடும். திருவரங்க கிளம்பத்தில் ஒரு பாட்டு, பிள்ளை பெருமாளை எங்கா அப்படின்னு வைஷ்ணவத்தில் பெரிய புலவர், அவருக்கு திவ்ய கவி அப்படின்னு பேர். அவர் திருவரங்கத்தை பற்றி நூல்கள் பாடியிருக்கார், திருவேங்கடத்தை பற்றியும் பாடியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அஷ்டப்பிரபந்தம், திவ்ய பிரபந்தம், நாராயண திவ்ய பிரபந்தம் இருக்குது இல்லை, அதை போல இந்த அஷ்டப்பிரபந்தத்தை திவ்ய கவி பிள்ளை பெருமாளை எங்கா எழுதிய பிரபந்தத்தை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக படிப்பாங்க. அதெல்லாம் அம்மானைன்னு ஒரு பாட்டு கலம்பகத்தில் பாட வேண்டியது. அம்மானையினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டால், ஒரு 3 பெண்கள் உட்கார்ந்து அம்மானை காய் வீசி பிடிச்சி விளையாடுவாங்க. விளையாடுறது பாட்டு பாடுவாங்க. அதில் ஒருத்தி ஒரு 2 வரி பாடுவான், அதில் ஒரு கேள்வி இருக்கும். இன்னொருத்தி அடுத்த 2 வரி பாடுவான், அதில் ஒரு சமாதானம் இருக்கும். 3வது ஒருத்தி 1 வரி பாடுவான். இப்படி 5 வரியில் அந்த பாட்டு முடியுங்க. அது மாதிரி தேனமரும் சோலை திருவரங்கர் எப்பொருளும் ஆனவர் தான், ஆண் பெண் அலியலர் தான் அம்மானை. இதான் முதல்ல ஒருத்தி பாடினான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேன் பொருந்தி இருக்கின்ற சோலை சூழ்ந்த திருவரங்கத்தில் இருக்கின்ற பெருமான் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர். நாம் இப்படி சொல்லும் அது மாதிரி தான். அவர் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் இல்லை அப்படின்னு சொன்னார். தேனமரும் சோலை திருவரங்கர் எப்பொருளும் ஆனவர் தான், ஆண் பெண் அலியலர் தான் அம்மானார். ஒரு பற்றி முடிச்சிட்டான். இன்னொருத்தி சொன்னா, ஆனவர் தாம் ஆண் பெண் அலியலரே ஆமாகி சானகியை கொள்வாரோ தாரமாய் அம்மானார். ஆனா ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லைங்கிறீங்க. அவன் எப்படியா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஆணா இருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். பெண்ணா இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அழியா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ சானகி என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்ட ஒருவனை போய் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். இப்ப இதுக்கு இன்னொருத்தி விடை சொல்லணும். அடுத்தவருடைய முறை வருது. அவன் என்ன பண்ணா, சானகியை கொண்டதுமோ சாபத்தால் அம்மானார். சானகியை கொண்டதுமோ சாபத்தால் அம்மானான்னு அவர் பதில் சொல்லிட்டான். அந்த 5வதா வர்ற வரி இருக்கு பாருங்க, அது ஒரு வரி தான் வரணும். அதுல சிலேடை பொருள் இருக்கணும். அவரு அந்த பிள்ளை பெருமாளை எங்கார் சிலேடையில மட்டும் கவனத்தை செலுத்தினாரே தவிர தத்துவ ஞானத்துல கவனம் செலுத்தாம விட்டார்.
தத்துவ ஞானத்துல கவனம் செலுத்தாம இருக்கிறதுனால என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டா, சாணகியை கொண்டது ஒரு சாபத்தினாலே. சாபம்னா வில்லுன்னு ஒரு பொருள். அப்புறம் முனிவர்கள் அபராதம் செய்தவர்களை சபிக்கிறார்கள் அல்லவா, அந்த சாபமும் இருக்கும். இப்ப சாபத்தால் இந்த ரெண்டு பொருள் வச்சீங்கன்னா, ஒரு பொருள் ராமாவதாரத்துல வில்ல வளர்ச்சி ஜானகியை கல்யாணம் பண்ணிட்டார், அது சரியா போச்சு. இன்னொரு சாபத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பிருகு முனிவரால் பெற்ற சாபம். பிருகு முனிவர் திருமாலை பார்க்கணும்னு போனாராம். இவர் வந்ததை கவனிக்காம அவர் ஏதோ மனைவியோட உட்காந்து விளையாடிட்டு இருந்தாராம். நான் வந்ததை கவனிக்காம நீ இப்படி இருக்கிறியா, நீ 10 பிறப்பு பெற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். அப்புறம் அவர் ரொம்ப கெஞ்சி கொடுத்தாங்க. அந்த 10 பிறப்புல 5 பிறப்பு தண்டிக்கப்படும், 5 பிறப்பு அருள் செய்யப்படும், பெருமானார் அருள் செய்யப்படும். அப்போது உனக்கு அது நீண்டும். இந்த பிருகு முனிவருடைய ஒரு சாபத்தை பெற்ற ஒருவரை எப்படி பிரம்மபுரடா சொல்ல முடியுங்க? சிவபெருமானை யாராவது சபித்ததாக கதை எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப புராணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கை. சிவபெருமான் பிறந்ததாக கதை கிடையாது, இறந்ததாக கதை கிடையாது, சிவபெருமான் பாவம் பண்ணதாக கதை கிடையாது, சிவபெருமானுக்கு யாரும் சாபம் கொடுத்ததாக கதை கிடையாது. வேணா ருத்ர கடவுளுக்கு சில கதைகள் வருங்க. அந்த ருத்ரர்கள் வேற. அவங்க யாரு அப்படின்னு கேட்டா, அந்தந்த அண்டங்கள் தோறும் இந்த முத்துள் செய்கிற கடவுள் இருப்பாங்க. அது ஒவ்வொரு அண்டத்துக்கும் 3 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்த ஒருவரை பற்றிய கதையாக இருக்க முடியுமே தவிர, தத்துவாதீதமாக இருக்கின்ற பரசிவம் என்று சொல்லப்படுகின்ற சிவபரம்பொருளுக்கு இன்னொருவர் சாபம் விட்டார்கள், அந்த சாபத்தினாலே அவர் இப்படி எல்லாம் தெரிந்தார் அப்படின்னு சொல்றது கடமை கிடையாது. சரி, இப்ப நான்